சொன்ன பத்தா என்னப்பா நம்ம எப்பவும் வெளியே தானே சாப்பிட்றோம். எனக்கு ஒன்றும் சமைச்சு சாப்பிடலாமா? சமைச்சு சாப்பிடலாமா? என்ன சமைச்சு சாப்பிட போற? வெஜ்ஜு சாப்பிட்ணும்னு ஆசையாக இருக்கு கொஞ்சம். வெஜ்ஜி சாப்பிடணுமா? எப்பவுமே நீ நான்வெஜ் பிரியர்னாச்சே, நீ என்ன இப்போ வெஜ்ஜி சாப்பிடணுன்ற? ஏற்கனவே பாராட்டி ஆச்சு சரிங்களா? நீங்கள் கூட்டின்னு வர டைம் எல்லாம் விடிஞ்சு போயிடுது. சரி, மறுநாள் காலையில் ஆகிடும். இப்போ போய் எங்கேருந்து செஞ்சு சாப்பிட்றது நம்ம? அப்போ பட்டி போட போறியா என்ன? பட்டியெல்லாம் போட மாட்டேன். வெஜ்ஜு தானே சாப்பிட்ணும். அதுக்கேற்ற ஏரியா ஒன்று இருக்குது. ஒரு நல்ல சாண்ட்விச் கடைக்கு நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். எப்படியோ நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு சொன்னோன்னே கன்வின்ஸ் பண்ணி கூட்டின்னு வந்த இடம் தான் கோல்டன் சாட்ஸ். ஒரு வழியாக அந்த பரபரப்பான ஒரு விஷயத்தில் வந்து வாங்கி முடிச்சிட்டோம். இப்போ ஒரு ஆர்டர் வந்துருக்கு, 2 ஆர்டர் வெயிட்டிங்கில் இருக்குது. இதை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ சொல்கிறோம். சார் இருங்க சார், வயசு பெரியவர் மொத்தம். இது வந்து கார்லிக் ரோஸ்டட் டோஸ்ட் சாண்ட்விச் இதுக்கு பேர். இது மூணுத்தையும் அப்படி மிக்ஸ் பண்ணி அப்படி சாப்பிட்ணும். புரியுதா? சாப்பிடு. லேயர் வந்து சூப்பராக வச்சுருக்காரு. நீங்கள் பார்த்துக்கலாம், ஒரு லேயர் ஸ்டஃபிங் செம்மையாக இருக்குது. 3 சாஸ் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. 3மே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். லைட்டாக டிப் பண்ணிட்டு சவுகார்பேட்டை சாண்ட்விச் சவுகார்பேட்டை சாண்ட்விச் தான்டா, அற்புதமாக இருக்கான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்ட் வரதுக்குள்ளே நம்ம அண்ணன்கிட்ட பேச்சை போட்டு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கிடைக்குமான்னு பேச்சு போட்டுன்னு இருந்தான். ஆனால் கிடைச்சது என்னென்னா நமக்கு பல்பு தான். ஓகே, வாங்கிட்டு நம்ம ஆர்டர். இப்போ வந்து எங்கால் ட்ரை பண்ண போகிறாரு. பெரி பெரி பன்னீர் டோஸ்டட் சாண்ட்விச் இது. ஸோ ட்ரை பண்ணிட்டு சொல்கிறோம். பன்னீர் சாண்ட்விச்சே பயங்கரமாக இருக்கும். பெரி பெரி பன்னீர் எப்படி இருக்கும்? நார்த் இந்தியன்ஸோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாண்ட்விச் இது. இந்த சாண்ட்விச் சாப்பிடணுன்னா நம்ம ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிக்கிறோம். அதனால தான் நம்ம இந்த சாண்ட்விச் சாப்பிட வந்துக்கிறோம். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? அது வேற நம்ம மாமு வேற பயங்கரமா போட்டிருக்காப்ல. ஒரு நிமிஷம் நான் சாப்பிட்டு சொல்றேன், அவர் பேசிட்டே இருக்கணும். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். இது இன்னும் ஸ்பைசி ஆக்கிறதுக்காக தான் இந்த கிரீன் சட்னி போட்டிருக்காங்க, ப்ளஸ் மயோனஸ். காரமாக ஒரு சாட். நம்ம வந்து மசாலா சாப்பிட்ற மாதிரி செம்மையாக இருக்குது. ஒரு பைட் எடுக்கும்போதே செம்ம ஃப்ளேவராக இருக்குது. காரமாக செம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த பெரி பெரி தானே இது மஸ்ட். மேட்ரே பாஸ்தா அந்த மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணுங்க, எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும். சவுகார்பேட்டை வந்தீங்கன்னா கோல்டன் சாண்ட்விச் கடை சரிங்களா? கோல்டன் சாட் கணேஷ் ஸ்கூல் பார்க்கு எதிரில் இருக்கு, லேண்ட்மார்க். யாரா அவன்? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். ஜெயின் டெம்பிள் ரோட்ல வந்தீங்கன்னா செம்மையா இருக்கும். இந்த சாட் கடையை மறக்காம மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. செம்ம பிஸி ஷெட்யூல், கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிடணும். வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும், வேற வழியில். நல்லது வேணும்னா நம்ம வெயிட் பண்ணி வாங்கலாம். 2 ரவுண்ட் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பானிபூரியோட ஃபினிஷிங் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கே ஒன்று ஆச்சு பாருங்க. யாருக்கு என்னானாலும் பரவாயில்ல, எனக்கு பானிபூரி தான் முக்கியம்னு அவன் சாப்பிட்டுனே இருந்தான். ஒரு வழியாக சாப்பிட்டு கிளம்பிட்டான்.